வாசு அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தோன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. ப்ரோ, மீடியாடெக்கோடைய 8350 அல்ட்ரா வாசஸ் 8350 அபேக்ஸ் என்ன டிஃபரன்ஸ் ப்ரோ சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. மீடியாடெக்கில் வந்து பார்த்தோன்னா இது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாகவே இருந்திருக்கு. ஒரே சிப்புக்கு அபேக்ஸு, அல்ட்ரா, எக்ஸ்ட்ரீமு, பவரு, டர்போ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேரை வந்து வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி வரிசையில் தான் இந்த சிப்பும் வந்து இருக்கு. மீடியாடெக்கோடைய இந்த 8350 அபேக்ஸுக்கும் அல்ட்ராக்கும் ஆர்கிடெக்சர் வைஸ் ஏதோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கிடையாது. அதுக்கு அடுத்தது வேற ஏதோ ரியல் டைமில் இப்போ அபேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்க ஃபோன் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு OnePlus உடைய நாட் CE5 வந்து இருக்கு. அதையும் இந்த சைடில் ரியல்மி P3 அல்ட்ராவையும் ரெண்டுமே ஒரே டைமில் வந்து யூஸ் பண்ணும்போது பெரிய டிஃபரன்ஸ் தெரியுமா ப்ரோ? அந்த அளவுக்கு பெரிய டிஃபரன்ஸ் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா ரியல் டைம்லேயும் எந்த விதமான டிஃபரன்ஸும் இல்லை. சின்ன சின்ன கிளாக் ஸ்பீட் டிஃபரன்ஸ் தான். இப்போ வந்து 0.1 வந்து இதில் கிளாக் ஸ்பீட் எதுலையாவது வந்து ஆர்கிடெக்சரில் சின்ன டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த அபேக்ஸ் அண்ட் அல்ட்ராக்கு வந்து இருக்கும். அபேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா அல்ட்ரா விட இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் அப்படின்ற மாதிரி மீடியாடெக் சைட்லேருந்து வந்து சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு ரியல் டைமில் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதெல்லாம் தெரியல. ஏன்னா ரியல் டைமில் இந்த ரெண்டு ஃபோனுமே வந்து பார்த்தோம்னா ரெண்டு சிப்புமே வந்து பார்த்தோம்னா ஈக்குவலாக தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணும். ஸோ எந்த பெரிய டிஃபரன்ஸ்லாம் வந்து பார்க்க முடியாது. இது வந்து ஒரு நேமிங் கன்வென்ஷன், அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அதுக்காக கூட மீடியாடெக் சைட்லேருந்து வந்து பண்ணுறாங்க. ஏன் பிராண்ட்ஸே கூட ஒரு சில பேர்லாம் வந்து கேட்டு கூட வாங்கி கூட வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து மீடியாடெக் சைட்லேருந்து ஒரு சிப்புமே ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பேரை மாற்றி ஒரே சிப்பையே வந்து ஒரு 4-5 பேர் 4 பிராண்டில் 4 விதமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. கஸ்டமருக்கு தான் கன்ஃபியூஷனாக வந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி தான் மீடியாடெக் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.